ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல கார சாரமான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இஞ்சி பூண்டு வெங்காயம் எதுவும் சேர்க்காம நல்ல டேஸ்ட்டாக சூப்பரான சுவையில் இந்த தக்காளி சட்னி செஞ்சு கொடுங்க. 2 இட்லி சாப்பிட்றவங்க 4 இட்லி அதிகமாக சாப்பிடுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சட்னி செய்கிறதுக்கு மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துக்கலாங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க அளவுகள் 6 பேர் தாராளமாக சாப்பிட்லாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கான நேரம் 5 நிமிஷம் தாங்க. ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ்ஷான மல்லித்தலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட்டுக்காக தான் சேர்க்குறது. ரொம்ப நிறைய சேர்த்திடாதீங்க. சட்னி ரொம்ப புளிப்பாயிருங்க. டேஸ்ட்டு நல்லா இருக்காது. மிளகாத்தூள் காரத்துக்கு 1.25 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாத்தூள் கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேங்க. 1/4 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது தக்காளி சட்னி இந்தளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி சட்னியும் சேர்த்துட்டு 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு 3 நிமிஷம் நல்லா சட்னி கொதிக்கட்டுங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. சட்னி நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நாட்டு சக்கரை சேர்க்கும் போது இந்த சட்னியோட சுவை இன்னமுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டா 5 நிமிஷமே ரொம்ப அதிகங்க இந்த சட்னி செய்கிறதுக்கு. டக்குன்னு நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சுவையுமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் நான் செஞ்ச இதே அளவுகள் படி செஞ்சு பாருங்கள். இட்லி, தோசை, வடை, பஜ்ஜிக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. சில நேரங்களில் நமக்கு ரொம்ப அலுப்பாக இருக்குங்க என்ன சட்னி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான நேரத்தில் இந்த சட்னி செஞ்சோன்னா 2 நிமிஷத்தில் குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் இந்த சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.